பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இது குறித்தான நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இது குறித்தான நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். 13 ஏக்கர் நிலப்பரப்பில் 54,296 சதுர அடி பரப்பளவில் இந்த பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். 13 ஏக்கர் நிலப்பரப்பில் 54,296 சதுர அடி பரப்பளவில் இந்த பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். தமிழர்களின் பெருமையை பறைசாற்றும் விதமாக நெல்லை ரெட்டியார்பட்டி பகுதியில் அமைந்திருக்கிற பொருணை அருங்காட்சியகத்தை தமிழக முதல்வர் தற்போது திறந்து வச்சிருக்கிறாரு. தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகத்தை உலகத்தை பறைசாற்றும் வகையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டி இரட்டைமலை அருகே பொருணை அருங்காட்சியகம் அமைப்பதற்கு கடந்த 2023 அடிக்கல் நாட்டப்பட்டதுங்க. 67.25 கோடி ரூபாய் செலவுல 13.2 ஏக்கர் பரப்பளவுல மொத்தம் 54,000 சதுரடியில இந்த அருங்காட்சியகம் பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டிருக்குது. ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை ஆகிய இடங்கள்ல அகழ்வாய்களின் போது கண்டறியப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தும் நோக்கத்துல இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் பயன்படுத்திய இரும்பு பொருட்கள், மோதிரம், முதுமக்கள் தாலி, நாணயம், பானை, ஏடுகள் போன்ற தொல்பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சியின் அடுத்த மைல்களாக இந்த அமையும் என்பதோட நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அகழ்வாராய்ச்சி பணிகள், முன்னோர்களின் நொடிகம், வாழ்வியல் முறை, விவசாயம் போன்றவற்றை குறித்து தத்ரூபமாக திரையில காட்சிப்படுத்த 3D மற்றும் 5D அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்குது. அருங்காட்சியகத்தின் வளாகத்தில் பசுமையான புல்வெளி தரைகள், அதே மாதிரி அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. பழங்கால அரண்மனை பாணியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகம் மிகவும் வரவேற்போடு தற்போது திறக்கப்பட்டிருக்குது. தற்போது திறப்பு விழாவையொட்டி அருங்காட்சியகம் முழுவதும் வண்ண மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இது பார்ப்பதற்கு மன்னர் காலத்தில் இருந்த பிரம்மாண்ட அரண்மனைகளை நினைவூட்டும் வகையில தற்போது அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ரெட்டியார்பட்டி மலையானது 4 வழி சாலை பகுதியில் இருக்கிறதால கன்னியாகுமரி மற்றும் சென்னை போற, அதாவது இந்த 4 வழி சாலையில போகக்கூடிய பிரயாணிகள், அதே மாதிரி சுற்றுலாவாசிகள் இங்க செல்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.